சங்கீதா கரெக்டான நேரத்தில் வந்து விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அதாவது இவர் வந்து ஒரு போலியான முகம், இவர் வந்து உண்மையான ஆள் கிடையாது அப்படிங்கிறத சரியான நேரத்தில், தேர்தல் நேரத்தில் வந்து விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணாங்க. தேர்தல் முடிஞ்சு கூட விவாகரத்து வழக்கில் தாக்கல் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேர்தல் நேரத்தில் தாக்கல் பண்ணாங்க. இவருடைய முகத்திரையை கிழிச்சிருக்காங்க. இப்போ 520 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்போ மனைவியா 28 வருஷம் சங்கீதா வாழ்ந்திருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு விஜய் பற்றின ரகசியங்கள் தெரியாமல் இருக்காது. நான் சொல்றது வந்து எங்கெங்க சொத்து வச்சிருக்காரு, எங்கெங்க சொத்து வாங்கி வச்சிருக்காரு, எப்படி பினாமி பேர்ல சொத்து வாங்கி வச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் பணம் வந்து கையிருப்பா வச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் நகை வைரம் வெள்ளி எல்லாம் வச்சிருக்காரு, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா முழுக்க முழுக்க சங்கீதாக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த முழு ரெக்கார்டு ஆதாரத்தோடு அந்த ரெக்கார்டை வந்து அவங்க வெளியிட்டு ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனுவும் கொடுக்கணும். அவர் வந்து தவறுதலா சொத்து கணக்கு வந்து காமிச்சிருக்காரு, அவருடைய உண்மையான சொத்துக்கள் இதுதான் அப்படிங்கிறத அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிச்சாங்கன்னா அது சவுக்கடியா இருக்கும், சாட்டடியா இருக்கும். அவருடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு சரியான நேரம் இதுதான். சங்கீதா விஜயோடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு சரியான நேரம் இதுதான். இப்போ அவங்க செய்வாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க விஜய் மேலே. அதனால நிச்சயமா விஜய் மகன் எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. அதனால நிச்சயமா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஒரு அறிக்கை வர்றதுக்கு வெகு விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.